தூதருக்கு ஒரு உலகளாவிய ஒரு யூனிவர்சல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. யாரு கிடைச்சது? பனு இஸ்ராயலுக்கு நபியாக அனுப்பினோம் என்று குர்ஆன் சொல்வது, பைபிள் சொல்லுகிறது. யாரை பற்றி? ஜீசஸை பற்றி. ஜீசஸ் ஒரு பிராந்திய ரீதியாக ஒரு பிராந்தியத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்தார்கள். இறை தூதரோ எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு காலத்துக்கும் நபியே அல்ல என்று அவருடைய டீச்சிங் அப்படி ஒரு யூனிவர்சல் அந்தஸ்தை பெற்ற ஒரு இன்டர்நேஷனல் தகுதியை பெற்ற தகவல்கள் தான். கியாம நாள் வரையிலும் இறை தூதரும் இறைவனும் குர்ஆன் சொன்னது நிச்சயமாக என்றைக்கும் பொருந்துகிற, எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துகிற, கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கும் பொருந்துகிற, தமிழனுக்கும் ஆங்கிலேயனுக்கும் பொருந்துகிற தகவல்கள் தான். இன்னொரு அக்ரிமெண்டை இறைவன் இறை தூதரை போய் தந்திருக்கிறான். மாயந்திகு அனில் ஹவா. நான் முன்னால சொன்ன 100 தடவை சொன்னாலும் கேட்பதற்கு வசதியா இருக்கும். என்ன அந்த தகவல்? மாயந்திகு அனில் ஹவா. இறை தூதர் சொன்னாரா? அது சரியா தான் இருக்கும். மாயந்திகு தன்னிச்சையாக சொல்ல மாட்டார். குர்ஆன் சொல்லுகிறது இறை தூதரை பற்றி. அப்படி விரும்பியதை மட்டும் சொல்ல மாட்டார். மாயந்திகு அனில் ஹவா, தன்னிச்சையாக, தான் தோண்டித்தனமா, தான் விரும்பியதை தனக்கு மட்டும் பிடிப்பதை சொல்லவே மாட்டார். அவருக்கு இறைவரால் அறிவிப்பு செய்த தகவலை மட்டும்தான் மக்கள் மன்றத்தில் வழங்குவார். என்ன அருமையான ஒரு குட் கேரக்டர் சர்டிபிகேட் இறை தூதருக்கு. நினைச்சு பாத்தீங்களா? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குட் கேரக்டர்? நன்னடத்தை சான்றிதழ். ஒரு நன்னடத்தை சான்றிதழ் குர்ஆனில் இறை தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சான்றிதழ்கள் வழங்கப்படாத பலகத்தானே நபியாக வாதிட்டிருக்கிறார்கள். அதில் இந்தியாவிலேயும் ஒருத்தர் இருந்திருக்கிறார். இப்போ இல்ல, இருந்திருக்கிறார். இனிமேல் ஒருத்தர் வளர்ந்து தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அவருக்கு பிற லட்சம் மக்கள் இருக்கிறார்களே என்று நினைத்து தன்னை ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் என்று முதல்ல சொல்லி, அப்புறம் தனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தகுதி உண்டு என்று சொல்லி இந்த நிலைமையில் வந்து போய்விடக் கூடாது என்பதை இறைவன் இப்போமே நமக்கு உணர்த்துகிறான். இவற்றெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இன்னொன்று என்ன தெரியுமா? அதாவது உமன் அத்தா அல்லாஹ் உமன் அத்தா ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது பெரிய ஒரு விசேஷம். உமன் அத்தா ரசூல, ரசூல் சொல்வதற்காக நான் கீழ்ப்படுகிறேன். ரசூல் சொல்வதற்காக நான் கீழ்ப்படுகிறேன். என்ன ரசூல் சொல்வதற்கு கீழ்ப்படுகிறேன்னா, அல்லாஹ் அந்த விஷயத்தில் ஒரு தகவல் சொல்லல, அல்லாஹ் அந்த விஷயத்தில் ஒரு தகவல் சொல்லவில்லை, ரசூல் சொன்னார் என்பதற்காக நான் கீழ்ப்படுகிறேன். அப்படி ஒன்று இருக்கு. இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய சட்டங்களை இறை தூதர் மட்டும் சொன்னார். குர்ஆன் அது இல்ல. அப்ப என்னது? ஏற்கிறதா மறுக்கிறதா தெரியணும். எத்தனை சித்தாந்தவாதிகள், தர்க்கம் பண்ணுகிறவர்கள், உணர்கிறவர்கள், மார்க்கத்தை அருகில் என்று புரிந்தவர்கள், அடியில் போய் புரியாமல், நடுவில் வந்து புரியாமல், ஓரத்தில் நின்று எதையும் புரிகிறது, ஓடினதுக்காக, தப்பிக்கிறதுக்காக. ஒமின்கும் என்ன யாபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு சிலர் இருக்கிறாங்க யாபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின், ஓரத்தில் நின்று அல்லாஹ்வை வணங்குவான். ஏன் ஓரத்தில் வணங்குவான்னு யாருக்கும் புரியல, எனக்கு யாருக்கும் புரியாது விளக்கம் சொல்லாம. ஓரத்தில் நின்று அல்லாஹ் மன் யாபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின், ஓரத்திலிருந்து அல்லாஹ்வை வணங்குவார். அப்புறம் ஓரத்திலிருந்து வணங்குவான்னா பள்ளிவாசல் இடம் இல்லைன்னா பள்ளிக்கு லாஸ்ட்லாம் இருக்கணும். அப்படி எனக்கு புரியுறது. இதையுமே நடுவில் வந்து புரியணும், ஆழமாக புரிய வேண்டும். ஓரத்தில் என்று எதுக்கு புரிகிறார்? இந்த ஓரத்தில் சீக்கிரமா வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரத்தில் வந்தாச்சுன்னு சொன்னா சீக்கிரம் போயிடலாம், பின்வாங்கிடலாம். நடுவில் வந்தா அப்படி ஆகவே எதையுமே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக புரிந்துக்கிடுங்க என்று இஸ்லாம் குர்ஆன் ஏன் சொல்லுகிறது? முழுமையாக இஸ்லாமியர் வாழ்வதற்கு தலைப்படுங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் இஸ்லாம், மீது எந்த விஷயத்திலும் இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை. வாழ்க்கையுடைய ஒரு தளத்தில் அல்லது ஒரு துறையில் ஏதாவது ஒரு பகுதியில் இஸ்லாமை பின்பற்றுவது, வழிபாட்டில் மட்டும் இஸ்லாம். மீதி உலகத்தில் எல்லாம் நடைமுறையில் பழக்க வழக்கங்களில் ஒழுக்கத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துவதில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? பொருளாதாரத்தில், அரசியலில், கல்வியில் எதிலும் இஸ்லாம் பார்க்கிறது இல்லை. வழிபாட்டில் குறிப்பா தொழுகையில் மட்டும் ரொம்பவும் கவனிப்போட வரவேற்கத்தக்க ஒன்றுதான். எப்படி தொழுகையில் வழிபாடுகளில் கவனிப்புடன் நாம் உன்னிப்புடன் செயல்படும், அதுபோல வாழ்க்கையினுடைய அத்தனை தளங்களிலும் முழுமையாக இஸ்லாமியனா மாற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்வது காரணம், ஓரத்தில் இருந்து எதையும் புரியக்கூடாது, அகத்து உள்ள வரணும், நடுவில் வரணும், மையப்பகுதியில் வந்து
நாம் விஷயங்களை புரிவதற்கு தயாராக வேண்டும் என்பதைத்தான் அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு எந்த பெரிய மேதாவியும், எவ்வளவு பெரிய அறிஞரும், எவ்வளவு பெரிய புத்தகங்களை எழுதிய சிந்தனையாளரும், ரைட்டர், திங்கர், ஸ்பீக்கர், பெரிய ஸ்காலர், எத்தனை வர்ணனைங்க, அறிஞர், மூதறிஞர், பேரறிஞர் என்றெல்லாம் வருவார்கள். என்னப்பா இவ்வளவு ஆழமான அறிவு இங்க கிடைச்ச நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுவோம். யார் இவ்வளவு பெரிய இந்த அறிவியல் உலகத்தில் மனிதனுடைய மூளையில எத்தனை தகவலை பதிக்கிறாங்க இப்பதான் புரியலாம். ஒரு சீடியில ஒரு பெரிய லைப்ரரி வைக்க முடியும் என்றால் மனிதனுடைய சீடியில என்னெல்லாம் வைக்க முடியும்? மூளை என்ற சீடியில. அப்ப எவ்வளவு பெரிய நாலேஜ் இந்த மூளையில் பதிக்க வைக்க முடியும் என்பதை மனிதன் இப்போது புரிகிறான். அப்படி ரொம்ப நாலேஜோடு ஒருத்தர் வந்து ஒரு தகவலை சொன்னால் அவர் யார் என்று புரிய வேண்டும். நன்றாக மெமரி பவர் உள்ள ஒரு ஸ்காலர் தான் புரிய வேண்டும். வழிய அல்லாஹ்வுடைய சக்தியை பெற்ற, அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட, இறைத்துடைய அந்தஸ்தை பெற்றவர் என்ற ரீதியில் அவரை அணுகினால் நரகத்திற்கு நாம் செல்வோம். அணுகக்கூடாது என்பதற்காகத்தான் உமன் உச்சி ரசூல அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படிச்சா, அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிதான். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாரு. நிறைய குற்றங்கள் சட்டங்களில் நிறைய சட்டங்கள் வாழ்க்கையுடைய நடைமுறைகளை பலது இறை தூதர் தான் நமக்கு விளக்கம் தர்றாங்க. இறை தூதர் தான் நமக்கு விளக்கம் தர்றாங்க. இறை தூதர் அல்லாம குர்ஆன்ல இருக்க விளக்கத்தை பார்த்தால் காண முடியாது. ஆகவே சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் ஒரு தகவலை சொல்றாங்க, கேளுங்க. அந்த தகவல் யுஹல்லிலு லக்குமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைக்குமுல் ஹபாயிஸ், ஹராம் ஹலால் சொல்லுகிற ரைட் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் உண்டு. இது கூடும், இது கூடாது, இது செய்யாது என்று தடுப்பதற்கும் ஏவுவதற்கும் உள்ள ரைட் அல்லாஹ்வுக்கு தான் உண்டு. அல்லாஹ் அந்த ரைட்டை இறை தூதருக்கு வழங்கிய இடங்களில் இறை தூதரை பயன்படுத்தி கூடும் கூடாது என்று அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இறை தூதர், அதாவது ஒரு அறிஞர் சொல்லுகிறார் தன்னுடைய புத்தகத்தில், நான் நேரா படிச்சேன், அல்லாஹ்வுடைய ரசூலே வந்து சொன்னாலும் நாங்க ஏற்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலே வந்து சொன்னாலும் ஏற்க மாட்டோம் என்கிற ரீதியில் பேசுகிறார்கள், பெரிய வருகிறார்கள். இதெல்லாம் மனிதர்களை வழிகெடுக்கிற நிலைகள். இறைவனுடைய இறை தூதருக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யுஹல்லிலு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், குர்ஆன். வ யலவ் அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால், பாரத்தை சுமையை இறக்கி வைத்தவர். வல் அக்லால் அல்லதி ஃபீ அனாகிஹிம், கழுத்தில் மாற்றப்பட்டிருந்த சங்கிலியை உடைத்தெறிந்தவர். மதத்தின் பெயரால் சங்கிலி மாட்டப்பட்டதை போல வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க முன்னால. அந்த அப்படிப்பட்ட தேவையில்லாத கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்தவர் இறை தூதர் என்று குர்ஆன் இறை தூதருக்கு பெரிய இந்த ஷரியத்துடைய சட்டங்களை இறைவனுடைய ஆணையை பெற்று அனுமதியை பெற்று சட்டங்களை சொல்லுகிற ரைட்டை இறை தூதர் கொடுத்திருக்கும் போது நபி சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று சொன்னா அல்லாஹ் சொல்லல. குர்ஆன் இல்லைன்னா ஹதீஸில் இருக்காங்க, ஏற்க மாட்டோம் என்கிற ஒரு டீம் உருவாகி கொண்டு வருகிறது. குர்ஆன் இல்லைன்னா இருக்க மாட்டோம். ஹதீஸ் புகாரில வந்தாலும் சரி, முஸ்லிம் வந்தாலும் சரி. இது என்னையா பேச்சு? ரஜிம் தண்டனை என்பது உங்களுக்கு தெரியும். விபச்சாரம் 2 விதமான தண்டனை இஸ்லாம் அறிமுகப்படுத்துவது. அதுல ரஜிம் தண்டனை என்பது ஹதீஸில் மட்டும்தான் பார்க்க முடியும், குர்ஆனில் பார்க்க முடியாது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஷரியத்தில் அதற்கு பிறகு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று பகுத்தறிவாதிகளுக்கு அது புரியாம இருக்கலாம், கொடூரமான தண்டனையாக இருக்கலாம். அதனால அது இறை தூதரை மறுத்துரைப்பதா? இறை தூதரை மறுத்துரைப்பவன் மூமின் அல்ல, முஸ்லிம் அல்ல. அவன் விரும்புவதை மட்டும் இறை தூதர் சொன்னதை ஏற்கிறது, அவனுக்கு பிடித்தமானதை. பிடிப்பு இல்லாததை அல்லது விருப்பம் இல்லாததை இறை தூதர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு புறக்கணிச்சது. அவனுக்கு பதிலாக குர்ஆன் சொல்லுகிறது, உமன் யுத்தில்லாஹ உமன் யுத்தில்லாஹ ஃபகத் உமன் யுத்திர் ரசூல ஃபகத் அத்தா. குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படிந்தவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகிறார். நேற்றுக்கு நாம் முந்தைய சொன்ன மாதிரி ஒரு ஜெனரல் போரா பட்டாணி, ஒரு பொது அதிகார பத்திரம் அல்லாஹ் கொடுக்கிறாங்க ரசூலுக்கு, ஒரு பொது அதிகார பத்திரம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படியப்ப அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படித்தவரா மாறிடுவாய் என்றுதான் அர்த்தம். நான் லண்டன்ல இருக்கிற என்னுடைய ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்கிறது, அதை விற்பதற்கு என்னுடைய தம்பிக்கு நான் ஒரு ஜெனரல் பவர் கொடுக்கிறேன். இந்தியாவுடைய எந்த கோர்ட்டிலும் அது செல்லும், உலகத்தோட கோர்ட்டுகளிலும்
எல்லா நாடுகளிலும் அந்தந்த ஜெனரல் பவர் செல்கிறது. பவர் ஆஃப் அட்டார்னி ஒரு பொது அதிகார பத்திரம். எல்லாரும் எல்லாத்தையும் நேரடியாக நின்று விற்க வாங்க முடியாது, உடன்படிக்கை செய்ய முடியாது. என்னுடைய மகளை கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு நான் இந்தியாவுக்கு போக முடியல, என் தம்பிக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவரு அதை செய்யலாம். இதான் பொது அதிகாரம், நான் செய்வதற்கு சமம். அது அதான் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறோம். இதே போல அல்லாஹ் ரசூலுக்கு படிங்க, அல்லாஹ்வுக்கு படிஞ்சாலும் சமமாவீங்க என்று சொல்லி தர்றாங்கன்னா நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்னதை ஏத்துக்கிடுங்க, நபிகள் நாயகம் சொன்னதை ஏத்துக்கிடுங்க என்று குர்ஆன் இன்னொரு வசனம் பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் சொன்னதை ஏத்துக்கிடுங்க என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னது அல்லாஹ் சொன்னது கேட்டவாறு இருக்குதா இல்லையா பார்க்க வேண்டிய கடமை நமக்கு என்ன? இல்லவே இல்லை. இந்தியாவில் 1840 ஒருவன் தன்னை நபியாக வாதித்தான். மீர்சா குலாம் அஹமது காதியான். காதியான் என்பது ஒரு ஊருடைய பேரு. குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் பஞ்சாப்ல உள்ள ஒரு வில்லேஜ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் தான் குர்தாஸ்பூர். அந்த குர்தாஸ்பூர்ல தான் காதியான் என்கிற ஒரு வில்லேஜ் இருக்கிறது. அங்கே ஒருத்தன் உருவாகி தன்னை நபியாக வாதித்தான். நம்முடைய இங்கிலாந்துடைய ஆட்கள் அவனை வளர விட்டார்கள். இங்கிலாந்துல தான் அதுக்கு பெரிய சென்டர் இருக்கிறது. இங்கிலாந்து எல்லாம் பெரிய சென்டர். எங்கிட்ட ஒரு குரான், காதியானி குரான் இருக்கிறது. அது எங்க பிரிண்ட் ஆச்சுன்னா இங்கதான். நம்முடைய குரானோட மும்மடங்கு இருக்கும். ரொம்ப உயர்தரமான தாள், சிறந்த பிரிண்ட் காதியானி குரான். இதை அச்சிட்டது லண்டனில். ஆகவே அந்த இயக்கம் இங்கே பரவி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை பரப்புவதற்கு சிலர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இளைஞர்கள் இருக்க வேண்டும். குர்ஆனும் அல்லாஹ் என்று சொல்லுகிறவரெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. ஆகவே எச்சரிக்கையா இருப்பதற்காக நான் சொல்லுகிறேன். குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு மீர்சா குலாம் அகமது என்ற ஒரு மனிதர் தன்னை நபியாக வாதிட்டார். அவருக்கு பின்னால் சிலர் சென்றார்கள். அவருடைய கருத்தை வெள்ளையர்கள் பார்ட்டிஷன் டைமில் ஆதரித்தார்கள். ஒயிட்ஸ் எல்லாம் அவருடைய கருத்தை ஆதரித்தார்கள். இந்துக்களோடு இணைந்து முஸ்லிம்களும் கைகோர்த்து பார்ட்டிஷன் நேரத்தில் வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு தயாராக கூடாது என்று காதியானிகள் சொன்னார்கள். வெள்ளையர்கள் தான் நம்முடைய காலனிஸ்டுகள். நம்ம ஊரை சுரண்டியவர்கள் காலனிஸ்டுகள், காலனி ஆதிக்கவாதிகள். இந்த சுரண்டிங்க மீசத்தில் வச்சிருக்க பார்த்தா பரவாயில்ல, மக்களுக்கெல்லாம் காட்டுறது வச்சிருக்காங்கன்னு தோணுது. சுரண்டியவர்கள் காலனிஸ்டுகள், அவர்கள் இந்த காதியானிகளை வாழ விட்டார்கள். இதனால் முஸ்லிம்கள் வெள்ளையர்களோடு உள்ள சுதந்திர போராட்டத்தை செய்யக்கூடாது என்பதற்காக ஹதீஸில் சொல்லப்பட்ட எல்லா ஜிஹாதுடைய ஹதீஸையும் மறுத்துரைத்தார்கள் காதியார்கள். இந்தியாவில் ஜிஹாது கிடையாது, ஜிஹாதுடைய ஹதீஸ் எல்லாம் தவறானது, பொய்யானது என்றார்கள். ஏனென்றால் ஜிஹாதுடைய உணர்வோடு முஸ்லிம்கள் இந்துக்களோடு கைகோர்த்து வெள்ளையர்களை எதிர்த்தால் நிச்சயமாக அங்கே பிரிவினை ஏற்பட்டுவிடும், வெள்ளையர்கள் அடித்து துரத்தப்படுவார்கள், நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் முஸ்லிம்கள் நினைச்சாங்க. பல முஃப்திகள்கிட்ட ஃபத்வா கேட்கும் போதெல்லாம் வெள்ளையர்களை போராடுவதற்கு கிறிஸ்தவர்களை வெளியேற்றுவதற்கா, வெள்ளையர்களை வெளியேற்றுவதற்கா இந்துக்களோடு கைகோர்த்து முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலாமா என்று கேட்கும் போதெல்லாம் ஈடுபடலாம் தாராளமாக என்று அன்றைய ஃபத்வாவுடைய உலமாக்கள் ஈடுபடுவதற்கு அனுமதித்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன ஃபத்வாவும் அதற்கு அவர்கள் தருகிற எவிடன்ஸ் எல்லாம் தவறானது, ஜிஹாத் என்பது இல்லை என்று மறுத்துரைத்த முற்றிலும் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு அப்புறமான வெளியே சென்ற ஒரு அமைப்பினுடைய பெயர் தான் காதியானிகள்.